ஓம் சாந்தி. தாதிஜியினுடைய அமிர்த வாக்கியம். ஆசீர்வாதங்கள் தான் நாம் பாபாவின் கழுத்தின் மாலை ஆகுவதற்கு ஆதாரம். அதனால் அனைவருடைய ஆசீர்வாதங்களை நாம் அடைய வேண்டும். மேலும் அனைவருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். நிகழ்கால நேரத்தில் நாம குழந்தைகள் பாபாவினுடைய படிப்பு, மேலும் மனதின் மூலம் அநேக விதமான மாற்றங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். சூக்ஷ்மமான எண்ணங்கள், சூக்ஷ்மமான திருஷ்டியை பற்றி பாபா நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறார். யார் ரொம்ப நுண்ணியமாக தூய்மையான நிலையை அடைகின்றார்களோ அவர்கள் படிப்பினுடைய முழு லாபத்தையும் எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால்தான் பாபா கூட நமக்கு நிரந்தரமாக மன்மனா பவ என்ற மந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கார். நம்ம நிரந்தர யோகியா எப்படி ஆகிறது? எல்லா நோய்களுக்கும் மருந்து எது? நிரந்தரமான நினைவு. நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய மனநிலைய அஷரீரி ஆக்குவதற்கு பயிற்சி பண்ணிட்டே இருக்கிறோம், அஷரீரி ஆகுவதற்கான ஒரு ஆர்வத்தை நம்ம காட்டிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நாம எல்லா விதமான கடினமான சூழ்நிலைகள்ல இருந்தும் நாம வெற்றி அடைய முடியும். நாம ஒவ்வொருத்தருமே இறை மாணவர்கள். நாம இந்த விஷயத்த திடமான சங்கல்பம் பண்ணணும். பாபா, நான் உங்களுக்கு ஃபுல் காஸ்ட் பிராமன் ஆவேன், நான் யோகி, நீங்க எனக்கு சத்குரு ஆகிட்டு ஸ்ரீமத் கொடுக்குறீங்க, அந்த ஸ்ரீமத்தை நான் சிரமேற்று செய்கின்றேன், செயலில் கொண்டு வருகின்றேன். இந்த ஒரு உறுதியை நம்முடைய உள்ளத்துல எடுத்துக்கணும். நம்முடைய எண்ணமா இருந்தாலும் சரி, நம்முடைய பேச்சு, நம்ம செயல், எல்லா விஷயங்கள்லையுமே நாம் எப்போதுமே சுயத்தின் மீது கவனம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படி பாபா நமக்கு சொல்றாரு, பிரம்மா பாபாவுக்கு சமமாக நீங்கள் ஆகணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போ நாம் நம்முடைய ஒவ்வொரு செயல்லையுமே இதில் விசேஷ கவனம் செலுத்தணும். பிரம்மா பாபாவுக்கு சமமாக என்னுடைய ஒவ்வொரு காரியமும் இருக்கின்றதா? நாம் அனைவருமே மாஸ்டர் சர்வ சக்திவானுடைய குழந்தைகள். மேலும் பாபா நமக்கு வெற்றியே அடைவீர்கள் ஆக என்ற வரதானத்தையும் பாபா கொடுத்துருக்க. நம்ம மகாதானியா இருக்கிறோம். நிறைய பாபா நமக்கு சொமானம் கொடுத்துருக்கின்றார், நிறைய டைட்டில் கொடுத்துருக்க. அப்போ இந்த டைட்டில், இந்த சொமானங்கள் எல்லாமே நாம அதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். பாபா நமக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னா நமக்கு பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நம்பிக்கை இருக்கும். நாம நன்மை செய்யக்கூடிய பாபாவின் நன்மை செய்யக்கூடிய குழந்தைகள். நாம அனைவருக்குமே நன்மை செய்யணும். நன்மை செய்யக்கூடிய சேவையை நம்ம செய்யணும். எவ்வளோக்கு எவ்வளோ நாமும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யறோமோ அவ்வளோ நமக்கு சுய நன்மை ஏற்படும். சுயத்திற்கு கெடுதல் நடக்குங்கிறது நியமமே இல்லை. நாம நல்லது செய்ய செய்ய நமக்கு நன்றாக எல்லா விஷயங்களுமே நல்லவைகளாக தான் நடக்கும். அது மட்டும் இல்ல, பாபா அன்பு கடல் நம்ம பாபா நம்மளை அன்பான பாலனை செய்துட்டு இருக்கார். எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த பழைய உலகத்திலிருந்து பாபா நம்மளை சந்நியாசம் செய்விச்சு உண்மையான சந்நியாசியா வைராகியா ஆக்கியிருக்கார். நாம தான் தேவி தேவதைகளா இருந்தோம், இப்ப ஆகிட்டு இருக்கோங்கிற ஒரு உணர்வையும் பாபா நமக்கு கொடுத்துருக்கார். வெற்றி நம்முடைய பிறப்புரிமையாகும். வெற்றி எனக்கு கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கை இருக்கும். இப்ப கேள்வி என்னன்னா, நாம மாஸ்டர் சர்வ சக்திவானா இருக்கும். அப்ப பாபா ஃபர்ஸ்ட் நமக்கு விஷயம் என்ன சொல்றாரு? தூய்மைதான் முதல் விஷயம். தூய்மைதான் நம்முடைய ராயல்டி, நம்முடைய ரியாலிட்டியும் தூய்மைதான். பாபா எப்போதுமே தூய்மையா இருக்காரு, எவர் பியூரா இருக்காரு. அப்ப பாபா நமக்கு முதல் வரதானமா என்ன கொடுக்கிறாருன்னா, தூய்மையாக ஆகுங்கள், நீங்கள் தூய்மையான குழந்தைகள் என்ற வரதானத்தை தான் பாபா நமக்கு முதல்ல கொடுத்துருக்கார். பாபா எவ்வளோ நமக்கு முயற்சி செய்விக்கிறார். பாபா நம்மள அனைத்து கவர்ச்சிகள்ல இருந்துமே விடுபடுவதற்கான வழிகளையும் காட்டியிருக்கார். நாம் அவருக்கு என்ன மகிமை பாடுறோம்? சத்தியம், சிவம், சுந்தரம் என்று மகிமை பாடுறோம். அப்போ சுந்தரமானவர்னா, சுந்தரமானவர் என்னுடைய பாபா, நான் அவருடைய கவர்ச்சியில இருக்கிறேன். எனக்கு எந்த தேகதாரிகளுடைய கவர்ச்சியில நான் போக மாட்டேன். ஏன்னா பாபா எனக்கு முதல் வரதானமே என்ன கொடுத்துருக்காருன்னா, நீங்க தான் என்னுடைய பழைய பக்தர்கள்,
நாம தான் பாபாவுக்கு பழமையான பக்தன்னா அவருடைய கவர்ச்சியில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேரு அதிகமான ஒரு உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்றாங்க, மனநிலைய பாதிக்க செய்றாங்க. ஆனா நமக்கு கற்றுக் கொடுக்கறதெல்லாம் பாபா என்ன சொல்லி கொடுக்குற, பாபா கிடைச்சிட்டார், எல்லாமே கிடைச்சிருச்சு. பாபா கிடைச்சிட்டார், ராஜ்ய பாகியம் கிடைச்சிருச்சு. பாபா கிடைச்சார், எல்லா வரதானங்களும் கிடைச்சிருச்சு. இன்னும் என்ன, எந்த பொருள், எந்த மனிதன், எந்த ஒரு நிலைக்காக என்னுடைய மனசு ஏங்குது, ஆசைப்படுது, செக் பண்ணும். ஏன் என் மனசு சந்தோஷமா இல்லை, ஏன் துக்கத்துல இருக்கு, துக்கத்துக்கு என்ன காரணம்? எனக்கு பாபா கிட்டேருந்து எல்லாமே கிடைச்சிருச்சு, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்து பாபா எல்லா காரியங்களையும் செய்யறாரு. எனக்கு ஏன் மகிழ்ச்சி இல்லை? மகிழ்ச்சி இல்லாததுக்கு காரணம் என்ன? அதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. ஒன்று, நம்முடைய மனசுல நம்முடைய உணர்வுகள், உள் உணர்வுகள் அசுத்தமாக இருந்தா மகிழ்ச்சி இருக்காது. ரெண்டாவது, பழைய சம்ஸ்காரங்கள் மீது நம்ம வெற்றி அடையலைன்னா அந்த பழைய சம்ஸ்காரங்கள் நமக்கு துக்கத்தை கொடுத்துட்டே இருக்கும். அதனால நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. மூன்றாவது, தனக்கு தானே நாம நான் சக்திசாலியான ஆத்மா, நான் சிவசக்தி என்று உணருவது இல்லை. என்ன யோசிக்கிறாங்க, நான் பெரிய லட்சியத்தை அடையணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அந்த நிலையை அடைய முடியுமான்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ எங்க தைரியம் இருக்கோ, எங்க உற்சாகம் இருக்கோ, அங்க அந்த நிலையை அடைய முடியும். மேலும் நமக்கு மகிழ்ச்சியும் இருக்கும். அதனாலதான் பாபா நம்ம எல்லாரையும் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீத்தல யோகிகள், சீத்தலமான யோகிகள் என்றுதான் பாபா நம்மள சொல்லியிருக்கார். சீத்தல யோகிகளாக தான் இருக்கணும், ஒருபோதும் நம்ம சூடான யோகியா இருக்கக்கூடாது. சிலர் அப்படி இருக்கிறாங்க, கர்ம யோகம் பண்றதுக்கு பதிலா கரம் யோகி, சூடான யோகி ஆயிடுறாங்க. அதாவது ஒரு பக்கம் பாபாவை நினைவு செய்யறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி அதுக்கான பயிற்சி செய்யறாங்க, இன்னொரு பக்கம் தேக அபிமானம், தேகத்தினுடைய உணர்வுகள், விகார உணர்வுகளுக்கு என்ன ஆயிடுறாங்க, பலியாயிடுறாங்க. பலியாகிட்டு அதனுடைய நஷ்டம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, தானும் நஷ்டம் அடைஞ்சு மற்றவர்களுக்கும் அந்த நஷ்டத்தை அடைய செய்திடுறாங்க. அதனாலதான் பாபா நமக்கு என்ன படிப்பினை கற்றுக் கொடுக்கிற, குழந்தைகளே, நீங்கள் உங்களுக்கு சம்பந்தம் ஒரே ஒரு பாபாவிடம் மட்டும்தான் இருக்கின்றது. எனக்கு ஒரு பாபா, நானும் பாபா மட்டும்தான். எப்ப நம்ம ஒரு பாபாவிடம் நம்ம சர்வ சம்பந்தம் வைக்கிறோம், அப்ப நமக்கு எந்த உறவுகளிடம் இருந்து நமக்கு எதிர்பார்ப்போ மன பாதிப்போ ஏற்படாது. இப்போ நாம ஒருவேளை பலகீனமா இருந்து நம்ம பந்தனத்துல போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னா நாம பாபாவுக்கு நிந்தனை செய்யற மாதிரி. ஏன்னா பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கார், நீங்க மாஸ்டர் சர்வசக்திவான்னு சொல்லி கொடுத்துருக்கார். ஆனா நீங்க என்ன பதில் சொல்றீங்க, நான் சீத்தலமா என்னால இருக்க முடியாது, கொஞ்சம் 4 வார்த்தை சத்தமா பேசினாதான், கடுமையா பேசினாதான் வேலை நடக்கும் அப்படின்னு நீங்க பதில் சொல்றீங்க. அப்போ பாபா சொல்றாரு, சீத்தலமா இருக்கணும்னா, சீத்தலமா இருந்தா வெற்றி அடைய முடியாதா? அடையவே முடியாதா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா பாபா சொல்லக்கூடிய தாரணைகள் நமக்கு எல்லாமே நன்மையை தான் கொடுக்கும், வெற்றியை தான் கொடுக்கும். சிவபாபாவுடைய சித்திரம் இருக்கு, சிவபாபா சித்திரத்துக்கு முன்னாடியே என்ன பண்றாங்களாமா, குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, அது டிசர்வீஸ் ஆயிடுது. அப்ப அது என்ன ஆகும், பாபா பேர் அவ பேர் ஆயிடும். நாம எல்லாருமே குழந்தைகள் பாபாவை பிரத்யட்சப்படுத்தக்கூடியவங்க. பாபா அதனாலதான் சன்ஸ் ஆஃப் ஃபாதர்னு சொல்லியிருக்க. நாம ஒவ்வொருவரும் மாஸ்டர் சர்வசக்திவானா ராஜ யோகியாக இருக்கணும். சூடான யோகியா இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய சரீரமும் பாதிக்கும். யோகியினுடைய சரீரம், திருஷ்டி, உள் உணர்வு, பேச்சு எல்லாமே சீத்தலமா இருக்கும். குளிர்ந்த தன்மைங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில இனிமையான வரதானங்களை அவங்களுக்குள்ள நிறைச்சிட்டே இருக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு தன்னடக்கக்கூடிய சக்தி, தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி என்பது மிக மிக அவசியம், நம்முடைய கடமையும் கூட. ஏன் அப்படின்னா நம்முடைய கடமை பாபாவை பிரத்யட்சப்படுத்த வேண்டும். சுய மாற்றத்தின் மூலம் பாபாவை நம்ம பிரத்யட்சப்படுத்தணும். அப்ப நாம மற்றவங்களுக்கு பாபாவுடைய அறிமுகம் கொடுக்கணும்னா நாம பாபாவுக்கு சமமான அந்த நிலையில நம்ம இருக்கணும். பாபா பொதுவா என்ன சொல்லுவாருன்னா, குழந்தைகளே, நீங்க
ரொம்ப பந்தனம் பந்தனம்னு சொல்றீங்க, ஆனா இருக்கிறதுலயே பெரிய கிரகஸ்தி யாரு? இந்த பாபா தான். ஏன்னா பாபா கிட்ட நிறைய நிறைய பிரச்சனைகள் வருது. எல்லா பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பிரம்மா பாபா என்ன பதில் சொல்றாரு? டிராமா. எது நடந்தாலும் அதற்கான நிவாரணை, அதற்கான சாதனத்தை நம்ம கையாள்வது தான் நம்முடைய கடமை. மனக்குழப்பமோ மன அழுத்தத்திலயோ நம்ம வரக்கூடாது. மன அழுத்தம் வருது, இதை நான் செய்யக்கூடாது, இதை செய்யாம இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பாதிப்புகள் எனக்கு வருதுன்னா எனக்கு நாடகத்தின் மேல உறுதியான நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கடுமையான வார்த்தைகள் இல்ல நிந்தனை பண்ணணும், திட்டினாதான் வேலையாகும், அமைதியா சொன்னாலாம் வேலை ஆகாது, அப்படி என்ன பண்றாங்க, பிறர்கிட்ட அவங்க நடந்துக்கிறாங்க. ஆனா அந்த கோவப்படுறதுனாலயோ அதனுடைய பாதிப்பு நமக்கு தான் ஏற்படும். நாம மற்றவங்களுக்கும் துக்கத்தை கொடுக்குறோம், சுயத்துக்கும் துக்கத்தை அனுபவிச்சுக்கிறோம். அப்ப இந்த நிலை என்ன ஆகும்? தனக்குத்தானே சாபம் கொடுத்த நிலைக்கு வந்துடும். அதனாலதான் துக்கம், வேதனைகள் இவைகளை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால திரும்பியும் நமக்கு அது என்ன ரிட்டர்ன் ஆகும்? அது நமக்கு சாபமா தான் ரிட்டர்ன் ஆகும். அதனாலதான் நம்ம டெய்லி அதிகாலையில பாபாவுக்கு முன்னாடி உட்காரணும். பாபாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து நான் பாபாவினுடைய எல்லா வரதானங்களையும் எனக்குள் நான் தாரணை செய்கின்றேனா, நான் வரதானி மூரத்தா இருக்கின்றேனா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. பாபா ஆசீர்வாதங்களுடைய பொக்கிஷத்தினால நம்மளை நிறைச்சிட்டார். ஆனா ஆசீர்வாத பொக்கிஷம் நமக்குள்ள நிறைஞ்சிருக்கா நிறையலையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பொக்கிஷம் நிறைஞ்சிருந்ததுன்னா நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியா இருப்போம். மகிழ்ச்சியினுடைய ஏற்ற இறக்கம் நமக்கு வராது. எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, நாம ஆசீர்வாதம் வாங்கி நம்முடைய பைய நிறைச்சுக்கணும். ஒவ்வொருவருக்கும் நான் ஆசீர்வாதம் கொடுக்கணும். நான் ஆசீர்வாதம் கொடுத்தாதான் பாபா வீட்டுக்கு அவங்க எல்லாரும் வருவாங்க, அவங்களும் பாபாவுடைய நன்மை அடைவாங்க. அப்பதான் நம்முடைய ஆத்மாவும் சுகமா இருக்கும். அதனால ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நான் ஆசீர்வாதங்களை நிறைச்சு நிறைச்சு கொடுத்துட்டே இருப்பேன். ஆசீர்வாதங்கிற பொக்கிஷத்தை நான் பாபா கிட்டேருந்து நிறைச்சு வாங்கிக்குவேன். நான் பாபா கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்குறேன், அதே போல மற்றவர்கள்ட்ட இருந்தும் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். நம்முடைய எண்ணங்களா இருந்தாலும் சரி, சூக்ஷ்ம உணர்வுகளா இருந்தாலும் சரி, பேச்சா இருந்தாலும் சரி, செயலா இருந்தாலும் சரி, நாம மற்றவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை அடையும் போது நம்முடைய வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையாக ஆயிடுது. இப்ப பாருங்க, நம்ம எல்லாருமே கொடுக்கக்கூடியவர்கள். கொடுக்கக்கூடியவர்கள்னா நம்முடைய மனசுல மற்றவர்களுக்காக தயை இருக்கணும், இரக்கம் இருக்கணும். பாபா நம்ம மேல எவ்வளவு இரக்கம் வச்சிருக்காரு, எவ்வளவு கருணை காட்டுறார். நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆக்குறேன்னு பாபா சொல்றாரு. அப்ப கொடுக்கக்கூடியவர் தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவன் யாரும் சொல்றோம்? பாபாவை சொல்றோம். அப்ப அந்த தயக்கடல், கருணை கடல் நமக்கு கருணை காட்டினதுனால நமக்கு இந்த மேன்மை நிலை கிடைச்சது. அது போல நாம மற்றவங்களுக்கு திருஷ்டியின் மூலம் ஆசீர்வாதம், வார்த்தைகள் மூலம் அன்பின் ஆசீர்வாதங்கள், அப்படி நாம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொடுத்து நமக்குள்ள அந்த பொக்கிஷத்தை நம்ம சேமிக்கணும். ஞானம் கிடைக்குது அப்படின்னாலே ஞானத்தினுடைய ஆதாரம் நாம கருணை உள்ளமுடையவங்களா இருக்கணும். நாம மற்றவங்களுக்கு ஞானம் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு பாபாவுடைய அறிமுகம் கொடுக்கணும். அப்படின்னா நம்முடைய உள்ளம் கருணை உள்ளம் உடையதாக இருந்தாதான் கொடுப்போம். நம்ம கிட்ட இறக்க நிலை இல்ல, இறக்க மனப்பான்மை இல்லைன்னா மற்றவர்களுக்கு பாபாவுடைய அறிமுகம் கொடுக்கணுங்கிற ஆர்வமோ ஒரு வேகமோ ஒரு உற்சாகமோ நமக்கு வராது. பாபா நமக்கு சொல்றது, நீங்க பரச்சிந்தனைங்கிற கூண்டுல இருந்து நீங்க விலகிடுங்க. ஏன்னா எப்போதுமே நம்ம சுய சிந்தனையில இருக்கும்போது, சுய தர்மத்துல இருக்கும்போது எந்த கவலைகளும் நமக்கு வராது. நம்ம ரொம்ப கவலைப்படுறோம் அப்படின்னா கவலைப்படுறது கூட நாம சவத்துக்கு சமமாயிடுவோம். பாபாவுக்கு முன்னாடி பாருங்க, பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. ஆனா அந்த எல்லா பிரச்சனைகளையும் அவர் முக மலர்ச்சியோட நாடகம் என்ற பாடத்தை நினைவு வச்சு பாபா எப்படி கடந்து வந்திருக்கிறாங்க. அது போல நாம குழந்தைகள் சின்ன சின்ன விஷயங்களுடைய பாதிப்புல போகாம நாம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் கொடுக்க கொடுக்கதான் நமக்குள்ள நம்முடைய பொக்கிஷமானது நிறைவேறும். நாம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறோம்,
திரும்ப அவங்களும் நமக்கு உதவி செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தான் கொடுக்கக்கூடியவர்கள் தான் என்ன பண்ணணும், கொடுத்துட்டே இருக்கணும். இது அலௌகிக்க பரிவாரம். இந்த அலௌகிக்க பரிவாரத்துல நமக்கு பொறாமை என்பது என்ன ஆயிடுதுன்னா ஜாஸ்தி வந்துருது. இவங்க அப்படி செஞ்சிருக்கிறாங்க, அவங்க இப்படி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நமக்குள்ள என்ன ஆயிடுதுன்னா உணர்வுகள்ல மாற்றம் வருது. பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, பாபா நமக்கு எவ்வளவு வழி காட்டியிருக்கிறார், நல்ல பாதை காட்டியிருக்கார். பாபா நிறைய ஆஃபர் பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம பாபா கிட்ட இருந்து நிறைய ஆஃபர் வாங்குறோம். அப்போ ரிட்டர்ன் நாம அவருக்கு என்ன பண்ணணும், சகயோகம் செய்யணும். பாபாவுக்கு செய்யக்கூடிய சகயோகம் எது? எந்த சின்ன பெரிய விஷயங்கள் வந்தாலும் சரி, அதை நம்ம வர்ணனை செய்யக்கூடாது. வர்ணனை செய்யறதுக்கு பதிலாக நாம அதை கடந்து போவதற்கான சக்தியை நாம அந்த இடத்துல கொண்டு வரணும். ஏன்னா பாபா கூட பாப்பாரு, குழந்தைங்க எப்படி பொக்கிஷத்தை யூஸ் பண்றாங்க, பொக்கிஷங்களுடைய லாபத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க, அதுவும் பாபா பாப்பாரு. பிராமணர்களுடைய ஆகாரம் மற்றும் விவகாரம் ரெண்டுமே எப்படி இருக்கணும், எப்போதும் மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும், எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணுங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். ஏன்னா நமக்குள்ள கண்டறியக்கூடிய சக்தியும் இருக்கணும். கண்டறியக்கூடிய சக்தி இருந்தாதான் வீணான எண்ணங்கள் எது எது எதிர்மறையானதுன்னு கண்டறிஞ்சு அவைகளை போக்குவதற்கான காரியங்களை நம்மளால செய்ய முடியும். நம்முடைய சம்ஸ்காரங்களுடைய மாற்றத்தை செய்யறதுக்கு கூட நம்ம சுயத்தின் மேல கருணை காட்டணும், இறக்கம் காட்டணும். நான் ஆத்மா இப்ப மாறலன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமாயிடும், என்னுடைய ஆத்மா முன்னேற்ற பாதையிலே போகாம போயிடும் அப்படின்னு நம்ம சுயத்தின் மீது ரொம்பவே கருணை காட்டணும். பழைய சுபாவ சம்ஸ்காரங்களை நம்ம மாத்தணும் அப்படின்னாலே நாம ஃபர்ஸ்ட் தெய்வீக குணங்களை நடைமுறையில கொண்டு வருவதற்கு குணங்களுடைய வர்ணனை நம்ம செய்யணும். குணங்களுடைய வர்ணனை செய்து அந்த குணங்களுடைய மகிமைகளை தனக்குள்ள நாம நடைமுறையில கொண்டு வரணும். ஏன்னா குண தாரணை தான் நமக்குள்ள என்ன பண்ணும்னா மாற்றங்களை ஏற்படுத்தும். பாபா நமக்கு சத்குரு ஆயிட்டு பலவிதமான கட்டளைகளையும், நாம பிராமண தர்மம் தான் முதன்மையான தர்மம், சிரேஷ்ட தர்மம். அப்ப அந்த சிரேஷ்ட தர்மத்தினுடைய கர்மா எப்படி இருக்கணும், சிரேஷ்டமாக இருக்கணும். பாபா நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய கட்டளைகள் என்னன்னா, நாம எல்லாருமே பாபாவுக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கணும், பாபாவுக்கு நம்பிக்கையானவங்களா இருக்கணும், பாபாவுக்கு நம்ம எல்லா சூழ்நிலையுமே சகயோகியா இருக்கணும். நாம அப்படிப்பட்டவங்களா இருக்கணும். பாபா நம்ம கிட்ட உரிமையாக எல்லா விதமான படிப்பினைகளையும் நம்ம கிட்ட சொல்லணும். இந்த குழந்தை சொன்னா கேக்குமா, இந்த குழந்தையால முடியாதே அப்படின்னு நமக்கு என்ன வரக்கூடாதுன்னா, நம்மளை பார்க்கும்போது என்ன வரக்கூடாது. அந்த அளவுக்கு நமக்குள்ள சுயத்தினுடைய ஆசீர்வாதம் கொடுக்கும்போது தான் நம்மளால மற்றவங்களுடைய கரெக்ஷன்ஸ் நம்மளால கேட்க முடியும். பாபா நமக்கு படிப்பினை சொல்லி கொடுத்தா கூட அந்த படிப்பினைகளை உடனே நம்ம என்ன பண்ண முடியும், கேட்டு செயல்படுத்த முடியும். நம்முடைய யோகத்தினுடைய ஸ்துதியை நம்ம பயிற்சி பண்ணணும். ஏன்னா நமக்கு ஒரு பாபா கிடைச்சிருக்க, பாபா மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும். பாபா மீது நம்பிக்கை இருக்கிறதுனால பாபாவுக்கு நம்ம நேர்மையானவங்களாக உண்மையானவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா சங்கம் யுகத்துல அலௌகிக்க பாபா நமக்கு கிடைச்சிருக்கார். அலௌகிக்கமான அனுபவங்களை நம்ம அடையறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அப்ப அலௌகிக்க அனுபவங்களை நம்ம அடையணும் அப்படின்னா பல விதத்துல நமக்கு எல்லா விதத்திலையும் மாயை எதிர்த்து வரும். அந்த மாயை மீது நம்ம எதிர்கொள்றதுக்கு நம்ம ஒரு துர்காவா காளியாகவும் நம்ம இருக்கணும். தயையாவும் இருக்கணும், கருணையும் காட்டணும், பிற ஆத்மாக்களுக்கு முன்னேற்றத்தை அடைய செய்யணும். அவங்களுடைய சுபாவ சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்கு கூட நாம சகயோகம் செய்யணும். அதே சமயம் நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் மாயா, பலவிதமான சூழ்நிலைகள்ல மாயா நம்மள ரொம்ப யுத்தம் பண்ணும். அந்த யுத்தத்திலிருந்து வெற்றி அடைவதற்கு நாம் சிவசக்தியாக மகான் ஆத்மாவாக நாம காட்சி அளிக்கணும். அப்ப எவ்வளோக்கு எவ்வளோ நாம சுய மரியாதையில இருக்கிறோம், சுயத்தினுடைய பெருமையில இருக்கிறோம், அப்ப வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே நம்மால சுலபமாக வெற்றி கொள்ள முடியும். ஏன்னா நம்முடைய புத்தியில என்ன இருக்குன்னா, நம்ம எல்லாம் தபஸ்விகள், நம்ம கிரகஸ்திகள் கிடையாது. நாம கிரகஸ்திகள் இல்ல, நம்ம தபஸ்விகள். தபஸ்யாவின் மூலம் நம்முடைய பழைய சம்ஸ்காரங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு நாம ஒரு பவித்திரமான
ஒரு தேவதையாக ஆகுவதற்கான முயற்சியை செய்துட்டு இருக்கிறோம். கடந்த காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், என்ன செய்தோம், எப்படி முயற்சி பண்ணோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன முயற்சி பண்றோம், இப்போ நம்ம என்ன முயற்சி பண்ணணும், அதுல நம்ம ரொம்ப கவனம் கொடுக்கணும். பாருங்க, பாபா நமக்கு எவ்வளவு படிப்பினைகள் சொல்லி கொடுக்குறாரு. நம்ம எவ்வளவு சிம்பிளா இருக்கணும், எளிமையா இருக்கதான் நமக்குள்ள அழகானது அதிகரிக்கும். ஏன்னா ஆத்மாவுக்கு அழகு எதுனா தாரணை தான், குண தாரணை தான் ஆத்மாவுக்கு அழகு. அந்த குணங்களுடைய தாரணை செய்யும் போது நம்முடைய வீட்டினுடைய வாயு மண்டலமும் சுகமாக மாறிடும். ஏன்னா குணங்கள் இருக்கிற இடத்துல அங்க சுகம், சாந்தி எல்லாமே நிறைஞ்சிருக்கும். நம்ம அதை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சன்னியாசி கிடையாதே, எல்லாத்தையும் விட்டுட்டு தேடி கண்டுபிடிச்சு காட்டுல போய் கண்டுபிடிக்கணும்ன்ற சன்னியாசி நம்ம கிடையாதே. நம்ம பாபாவுடைய குழந்தைகள், எல்லாமே நிறைம்ப பெற்றவர்கள். அதனால நாம நமக்குள்ள எல்லாமே நிறைஞ்சிருக்கோங்கிற அனுபவத்தை செய்யும் போது தானாவே அவைகள் எல்லாமே நமக்கு எமர்ஜ் ஆயிடும். சில குழந்தைங்க பாபா கூட இனிமையிலும் இனிமையா சண்டை போடுறாங்க. ஆனா பாபா நமக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா, பாபா மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு, டிராமா மேல நம்பிக்கை இருக்கு, சுயத்தின் மீது நம்ம முழு கவனம் செலுத்தும் போது எல்லா விஷயங்களையும் நம்ம சுலபமாக கடந்து செல்ல முடியும். ஏன்னா பாபா நமக்கு என்ன வரதானம் கொடுத்துருக்க, நீங்க எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள், நீங்க தான் அதிர்ஷ்டசாலிகள், உங்களை போல அதிர்ஷ்டசாலிகள் யாருமே இல்ல, நீங்க தான் சிவசக்தி பாண்டவ் சேனான்னு சொல்றாரு. அப்ப பாபா இவ்வளோ நமக்கு டைட்டில் கொடுக்கறாரு. இந்த டைட்டிலினுடைய ஒவ்வொரு லாபத்தையும் ஒவ்வொரு பலனையும் நம்ம அனுபவம் பண்ணணும். அதுக்கு நாம பாபா கிட்ட என்ன செய்யணும்னா, பாபா நீங்கள் என்னுடையவர், நான் உங்களுடையவன், இந்த உணர்வு பாபா கிட்ட நம்ம கொண்டு வரணும். ஏன்னா பாபா நம்மளை கங்கணம் கட்ட சொல்லியிருக்கார். நம்ம என்ன கங்கணம் கட்டணும், நான் தூய்மையாக இருப்பேன், நான் பவித்திர வாழ்க்கை வாழ்வேங்கிற உறுதிமொழியை பாபா கிட்ட கொடுக்கணும், கங்கணத்தை கட்டிக்கணும். அப்பதான் நம்ம தபஸ்விகளாக ஆக முடியும். தபஸ்வினாலே அர்த்தம் என்ன, பாபாவினுடைய சம்பந்தத்தில் மூழ்கி இருப்பவர்கள், பாபாவுடைய நினைவில் மூழ்கி இருப்பவர்கள். நம்ம கிரஸ்திகள் கிடையாது, நம்ம ட்ரஸ்டிகள். ட்ரஸ்டினாலே எந்த விதத்திலையுமே கவர்ச்சியில் போக மாட்டார்கள். பாபா ஒவ்வொரு நேரமும் குழந்தைகளுக்கு பல ரூபத்துல அனுபவத்தை செய்விச்சுட்டு இருக்கிறார். பாபா காட்சிகள் கூட குழந்தைகளுக்கு காட்டிட்டு இருக்கிறாரு. அப்போ பாபாவுடைய முழுமையான அனுபவத்தை நம்ம இப்ப செய்துட்டு இருக்கிறோம். தனக்குத்தானே நம்ம கேட்கணும், என்னுடைய உள்ளம் இப்ப எப்படி இருக்கு, என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியா இருக்கா, மகிழ்ச்சியா இல்லாததுக்கு காரணம் என்னங்கிறத அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய மனசுக்கு கேட்கணும். ஏன்னா நம்முடைய உள் உணர்வுகள் எவ்வளோ உயர்வா இருக்கோ அவ்வளோ வாயு மண்டலம் உயர்வாக ஆகிடும். சில தாய்மார்கள் சொல்றாங்க, நான் ரொம்ப சகிச்சுக்க வேண்டியிருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுடைய லௌகிக் வீட்டுல ரொம்ப பந்தனம் ஜாஸ்தி இருக்கு, நான் ரொம்ப சகிச்சுக்க வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம யோசிச்சு பார்க்கணும், பாபா கிடைச்சிருக்கிறார், பாபாவுடைய ஞானம் கிடைச்சிருக்கு, பாபாவுடைய சக்தி நமக்கு இருக்கு, நாம அதனால கஷ்டப்பட்டு சகித்து கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கூப்பிட்ட குரலுக்கு பாபா ஓடி வந்துருவாரு. பாபாவுடைய உதவி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நம்முடைய வேலை என்ன, பாபா கிட்ட நம்முடைய சம்பந்தம், நம்முடைய தொடர்பை இணைப்பது தான் நம்முடைய வேலை. மற்றபடி மாயா கிட்ட இருந்து நம்மளை விடுதலை அடைய செய்து ஆத்மாவுக்கு மேன்மை அடைய செய்யக்கூடிய காரியத்தை பாபா செய்திருவார். நம்முடைய கடமை என்ன, குழந்தைகளாகிய நாம் படிக்கணும், மற்றவங்களுக்கும் படிப்பு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நாம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம், அதுதான் நமக்குள்ள சேர ஆரம்பிக்கும், அதுதான் சேமிக்க ஆரம்பிப்போம். அதனால நாம செய்ய வேண்டியது பாபாவுடைய ஸ்ரீமத் படி நம்ம நடக்கணும். ஸ்ரீமத் பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு, குழந்தைகளே எந்த சூழ்நிலையிலுமே அழாதீர்கள். அழுகிறது கூட ரெண்டு விதமா அழுகிறோம். ஒன்று கண்ணால அழுகிறது, ரெண்டாவது மனசால அழுகிறது. கண்ணால அழுதாலும் சரி, மனசால அழுதாலும் சரி, பாபா நமக்கு சொல்றது, நீங்க பாபாவுக்கு நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பாபா இருக்காருன்னா நமக்கு கேள்வியே வராது இல்லையா. பாபா நமக்கு கேட்பதற்கு பாபா இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது நாம எதுக்காக அழணும், கேட்கறதுக்கு பாபா இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு மகிழ்ச்சி தானே நமக்கு வரும். நமக்கு பாபா ஸ்லோகனே என்ன சொல்லி கொடுத்திருக்கார், இகழ் புகழ் மானம் அவமானம் துக்கம் சுகம் குளிர் வெயில்
எல்லாமே நாம சுகமாக சகித்து கொள்ள வேண்டும். எல்லாமே நம்ம சமமாக எடுத்துக்கொள்ளணும். ஏக்ரஸ் ஒரே ரசனையில் இருப்பதற்கு நாம பயிற்சி பண்ணணும். அது மட்டும் இல்ல, நம்ம அசரீரி ஆகக்கூடிய பயிற்சி செய்தாதான் நம்முடைய ஆத்மா எந்த விதமான கவர்ச்சிகள்லையும் போகாது. ஆத்ம உணர்வுல இருக்கதான் பாபா மேல இருக்கிற கவர்ச்சி நமக்கு அதிகமாயிட்டே இருக்கும். பாபா ரொம்ப அழகானவர், எல்லா குணங்களின் கடலானவர். அந்த அழகான பாபா கிட்ட நம்முடைய புத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய கவர்ச்சி வேற எந்த பக்கமும் போகாது. அதனால நீங்க தினமும் காலையில எழுந்த உடனே அதிகாலையிலேயே நீங்க உங்களுடைய உள்ளத்துல பாட ஆரம்பிச்சிருங்க. ஆஹா என்னுடைய பாக்கியம், ஆஹா பாபா, ஆஹா டிராமா. அப்படி பாபா நம்முடைய டிராமா மேலும் நம்முடைய பாக்கியத்தினுடைய மகிமையை பாடும்போது நம்முடைய அந்த அதிகாலை நேரத்துல அதற்கான சக்தி நமக்குள்ள என்ன ஆயிடும்னா சேமிப்பாயிடும். அது நமக்கு முழு நாளும் அதுக்கு நமக்கு பலனை கொடுக்கும். அதனால நம்ம ஒவ்வொருவரும் இந்த பயிற்சியை நம்ம அவசியம் செய்யணும். ஏன் அப்படின்னா பாபா நமக்கு முதல் பாடமும் நமக்கு என்னதான் சொல்லி கொடுத்துருக்க, நாம் ஆத்மாங்கிறது தான் நம்ம உணரணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆத்மான்னு உணர்ந்து மற்றவங்களையும் ஆத்மான்ற திருஷ்டியில நம்ம பார்க்குறோமோ அவ்வளோ மற்றவங்க மேல நமக்கு நல்ல உணர்வுகள், ஆசீர்வாதங்கள் என்பது நம்மளால கொடுக்க முடியும். அவங்களுடைய பாவனை, அவங்க எப்படி நினைக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, அவங்க எப்படி பேசுறாங்க, அதெல்லாம் நமக்கு கணக்கு இல்லை. நாம அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். மனதார அவங்களுக்கு சுப எண்ணங்கள் செலுத்துறோம். எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்களுக்கு நாம சுப எண்ணங்கள் செலுத்துறோம் அவ்வளோக்கு அவ்வளோ நமக்குள்ள அது சேமிப்பாகும். ஏன்னா நம்பிக்கை புத்தி உடைய குழந்தைகளால மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்க. பாபா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கார். சேவைக்கான தகுதிகளை பாபா நமக்குள்ள நிறைச்சிருக்கார். நமக்குள்ள பாபா நிறைய சக்திகளையும் கொடுத்துருக்கார். அப்ப நாம என்ன செய்யணும்? எவ்வளோ முடியுமோ நாம பாபாவுடைய சேவையில் தன்னுடைய உயிர் மூச்சு நம்ம கொடுக்கணும். சேவா அப்படின்னாலே ஆசீர்வாதம் அடைவதற்கான சாதனமாகும். பாபா சேவைங்கிற பாடமே எதுக்காக வச்சிருக்கிறாரு? குழந்தைகள் ஆசீர்வாதங்களை அடையறதுக்கான ஆதாரமே இந்த ஒரு சேவைதான். அப்போ நாம சேவைங்கிறத கூட கருவியாயிட்டு கருவிங்கிற உணர்வோடு செய்யும் போதுதான் அந்த சேவையில நமக்கு முழு லாபம் கிடைக்கும். அதனால நாம மனசால, நம்முடைய எண்ணங்கள்னால, நம்முடைய பேச்சால, நம்முடைய செயலால மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கணும். அனைவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை நம்ம அடையணும். அதற்கான முழு கவனத்தை நம்ம எல்லாருமே கொடுக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.